நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்க ரத்தத்தை உறைய வைக்கிற அளவுக்கு இருக்கணும். அவரோட கிராமத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு போயிட்டு பாம் ட்ரீஸ்ல இருந்து பாம் பழங்களை அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து அதை சேல் பண்ற தொழிலை தான் பார்த்துருக்காரு. இரவு நேரம் ஆக தொடங்கியதால இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்கிறது சேஃப்டி கிடையாது அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டு தான் அறுவடை பண்ணி வச்சுட்டு இருந்த பழங்களை எல்லாமே கார்ட் அவர் ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சு தள்ளிட்டு தான் எடுத்துட்டு வருவாரு. அதுல போட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. அவர் அங்கிருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பயங்கரமான சத்தம் ஒண்ணு அவரோட வீட்டு பக்கத்துல இருக்கிற நெய்பருக்கு கேட்டிருக்கு. அதை கேட்டு பதறி போன அவரு வீட்டு உள்ள இருந்து எந்திரிச்சு வந்து வெளியே உன்னிப்பா அந்த சவுண்ட கவனிச்சிருக்காரு. அப்பதான் அவரு அதை பார்த்திருக்காரு. பார்த்து பதறி போய் பயங்கரமா கத்திருக்காரு. ஆனா அன்னைக்கு நைட்டு அவர் மட்டும் அந்த காட்டுல தனியா இல்ல, அதுவும் அவர் கூடவே சேர்ந்து மரங்களுக்கு மேல இருந்து இவரை கொஞ்சம் கொஞ்சமா